வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை வறுவல் தாங்க பார்க்க போறோம். அசைவ சுவையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பலாக்கொட்டை எடுத்துக்கணும். பலாக்கொட்டைக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நீட்ட வாக்கில் கூட ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டை மட்டும் போட்டும் செய்யலாம். இல்ல அதோட உருளைக்கிழங்கும் போட்டு செய்யலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸா கட் பண்ணிக்கணும். என்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதனால நான் அதையும் போடுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த பேஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னா, தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கணும். அடுத்து தக்காளி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்துக்கலாம். நான் அதை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு தாளிச்சுக்கணும். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த பலாக்கொட்டையை வந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சாதான் நல்லா மாவு மாதிரி வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடாயில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அப்போ கூட மாவு மாதிரிலாம் வேகாது. அதனால் நீங்கள் வந்து குக்கர்லேயே செய்யுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கணும். நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் அரைச்சதே எனக்கு போதும். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் எடுத்துப்போம். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் வந்து இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு அந்த கலவையெல்லாம் நீங்கள் வதக்கி கூட அரைக்கலாம். நான் வந்து பச்சையாக அரைச்சிட்டு வதக்குறேன். ரெண்டுமே செய்யலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச இந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. குக்கரில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து குறையாது, வத்தாது, அப்படியே தான் இருக்கும். அதனால திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வைக்கலாம். இப்போ ஸ்டீம் வந்த உடனே நம்ம வெயிட் போடணும். வெயிட் போட்டுட்டு நீங்கள் 2-3 விசில் விடலாம். ஆனால் நான் வந்து ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நமக்கு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் இன்னும் கொஞ்சமாக கூட அரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி 2 கொதி விட்டுட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இதை வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் இதை கடாயில் மாற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் அப்பப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வறுத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ மாவு மாதிரி வெந்திருக்கு பாருங்க. குக்கரில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கும். இப்படி வெந்திருந்தால் தான் ஒரு இனிப்பு சுவையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டை மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பாரில் கூட பலாக்கொட்டை போட்டு செய்யலாம். மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெரட்டின மாதிரி வேணும்னா கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து கொடுக்கணும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம்.
சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பலாக்கொட்டை உருளைக்கிழங்குலாம் சேர்த்த வறுவல். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.